ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா இயக்குனர் வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா, மமிதா பைஜு நடிச்சு வெளிவந்திருக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பெரிய பணக்கார ஒரு பர்சனா சூர்யா சஞ்சய் விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு. ஒலிம்பிக்ல கலந்துகிட்டு துப்பாக்கி சுடுற போட்டியில தங்கமும் வாங்கி நாட்டுக்கு திரும்புறாரு. தன்னோட பையன் தங்கம் வாங்கிட்டான் அப்படிங்கிற மகிழ்ச்சியில ராதிகா இருந்தாலுமே 42 வயசாயும் இன்னும் திருமணம் செய்யாமையே இருக்கான் அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சூர்யா கிட்ட ராதிகா தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே வராங்க. அதனால வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தையும் வீட்டுக்கு சூர்யா கொண்டு வர்றாரு. அந்த குழந்தைய ரொம்ப மகிழ்ச்சியா ராதிகா பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவனுக்கு உடனே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. ஆனா அந்த குழந்தையோட அம்மா யாரோ அவங்களோட எலும்பு தான் கரெக்டா இருக்கும், அதனால உடனே அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. இதனால சூர்யா வெளிநாட்டுக்கு போறாரு. அங்க தன் குழந்தையோட அம்மாவான மமிதா பைஜுவை பார்த்துட்டு நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராரு. குழந்தைக்காக மட்டுமே வர மமிதா பைஜுக்கு சூர்யா மேல ஒரு காதல் வருது. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சூர்யா மமிதாவை ஏத்துக்க மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா மனசு மாறுச்சா இல்லையே, உங்களோட காதல் தான் என்னாச்சு, அதுதான் படத்தோட மீதி கதை. சூர்யாவோட நடிப்பு பத்தி சொல்லவே வேணாங்க. வழக்கம் போல இந்த படத்துலயும் நல்லா நடிச்சிருக்காரு. மமிதாவை கண்டிக்கிற இடத்துலயும் சரி, மறைஞ்சு காதல காட்டுற இடத்துலயும் சரி, நகைச்சுவைன்னு தன்னோட நடிப்புல நல்லா நடிச்சிருக்காரு. கதாநாயகியா வர மமிதா பைஜு இந்த படத்துல சூர்யாக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சுறுசுறுப்பான பொண்ணா இவங்களோட கேரக்டரும் சேட்டையும் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. ராதிகா சரத்குமாரோட அனுபவ நடிப்பு படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். ரவீனா டாண்டன், சுனிலா ரெட்டி எல்லாரும் வராங்க, கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். சூர்யாவோட வீடு, ஹாஸ்பிட்டல் காட்சிகள், திருமண காட்சிகள்னு எல்லா காட்சியுமே அழகா காட்சிப்படுத்தி இருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல பட்டாமூச்சி, அம்மக்காக அந்த பாடல்கள் நல்லா இருக்கு. பின்னணி இசை கொஞ்சம் ஓகே ரகனே சொல்லலாம். 20 வயசு வித்தியாசம் இருக்கிற 2 பேர்த்தோட காதலை மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனாலும் 2 பேத்துக்கு இடையில காதல் மட்டும் இல்லாம அதுல குழந்தை, அம்மா, உறவுன்னு பல உணர்ச்சிகளை திரைக்கதையில கொண்டு வந்த விதமும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இடையில வர நகைச்சுவை காட்சிகளும் பாக்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனாலும் திரைக்கதையில சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இதனால சில காட்சிகளை கூட கொஞ்சம் லேக்கா போற மாதிரியே ஃபீல் ஆகுது, கொஞ்சம் போரிங்காவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில எமோஷனலான சீன்களும் கொஞ்சம் மேலோட்டமா போன மாதிரியே இருக்கு. ஆக மொத்தத்துல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாவ்னு சொல்ற அளவுக்கும் இல்லைங்க, அதே சமயம் மொக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இல்ல. ஒரு தடவை குடும்பத்தோட ஜாலியா பாக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.